ஆண்டவர் மோசேவை சீனாய் மலைக்கு அழைத்து தன்னுடைய கட்டளைகளை அவர் கொடுக்கின்றார். அந்த கட்டளைகளை அவர் தாங்கி வருகின்ற பொழுது அவருடைய முகத்தோற்றம் மாறி இருந்தது. அவருடைய முகம் பிரகாசமாக இருந்தது. மோசே இஸ்ரவேல் மக்கள் கூட்டத்தினரை அழைத்த பொழுது அந்த மக்கள் அவர் நெருங்கி வர அஞ்சினார்கள். ஏனென்றால் தான் கண்ட கடவுளுடைய முகம் எவ்வளவு பிரகாசமாக இருந்திருந்தால் அது மோசேயின் முகத்திலே அது பிரதிபலித்திருக்கும் என்பதை நாம் அறிந்து கொள்ள கடமைப்பட்டிருக்கிறோம். திருப்பாடலை நாம் இப்படி வாசிக்கலாம். 1000 சூரியன்களை ஒத்தது ஆண்டவருடைய திருமுகம், அதை காண நம்மால் இயலாது என்று சொல்வார்கள். ஆனால் மோசே ஆண்டவரை பார்க்கின்ற பொழுது முக்காடு அணிந்து கொண்டு செல்லுவார். பிறகு ஆண்டவரை பார்த்துவிட்டு முக்காடை எடுத்து விட்டு வருவார். ஏனென்றால் அவ்வளவு பிரகாசமான அந்த ஆண்டவருடைய முகம் நமக்கும் கொடுக்கப்படுகிறது. எப்பொழுது என்றால் தேவையில் இருக்கின்ற ஒரு எளியவரை வறியவரை தேடி சென்று உதவி செய்கின்ற பொழுது அந்த முகத்திலே ஆண்டவரை காணலாம். நம்பிக்கையோடு நம்மிடம் கிடைக்கும் என்று ஒரு வருகின்ற பொழுது அவருக்கு உண்டான உதவியை நாம் செய்கின்ற பொழுது அந்த முகத்திலே கடவுளை காணலாம். இன்றைய நற்செய்தி வாசகமும் ஏறத்தாழ இறைவனுடைய ஆசிரியை பெற்றுக் கொள்வதற்கான வழியை நமக்கு சொல்லுகிறது. ஏனென்றால் ஒருவர் ஒரு புதையலை கண்டுபிடிக்கிறார். அந்த புதையலை அங்கே மீண்டும் வைத்துவிட்டு தன்னிடமிருந்து எல்லாவற்றையும் விற்று அந்த புதையலை வாங்கிக் கொள்கிறார். ஒரு முத்தை பார்க்கிறார், விலையுயர்ந்த முத்து. அந்த முத்திற்காக தன்னிடமிருந்து எல்லாவற்றையும் விற்று அந்த முத்தையை அவர் பெற்றுக்கொள்கிறார். இறையரசு இவை இரண்டுக்கும் ஒப்பாகும் என்று இயேசு கிறிஸ்து சொல்லுகிறார். நல்லது எங்கிருந்து வந்தாலும் அதை ஏற்றுக்கொள்கின்ற மனப்பக்குவம் நமக்கு தேவைப்படுகிறது. ஏனென்றால் நல்லதை பல நல்லவர்கள் சொல்லுகின்ற பொழுது அதை ஏற்றுக்கொள்ளாமல் நாம் வாழ்கின்ற பொழுது பின்னாளிலே அது நமக்கு சாபமாக வந்து சேரும். நல்லதை யார் சொன்னாலும் ஏற்றுக்கொள்கின்ற மனப்பக்கம் இருக்கின்ற பொழுது அது ஆசீர்வாதமாக நமக்கு மாறும். பல வேளைகளிலே பல நல்லவைகளை நாம் காதிலே வாங்காமல் கடந்து வந்ததனுடைய காரணமாக இன்று பல்வேறு துன்பங்களினாலும் துயரங்களினாலும் நாம் வாடுகின்ற பொழுது இயங்குகின்ற பொழுது அந்த நல்ல உள்ளம் படைத்தவருடைய எண்ணங்களை நாம் உதாசீனப்படுத்திய நேரங்கள் இன்னும் வழியை நமக்கு அதிகமாகும். அதனால் கடவுள் நமக்கு ஒரு வாய்ப்பை கொடுக்கிறார். விண்ணரசு என்கின்ற ஒரு புதையலை, விலையுயர்ந்த முத்தை கடவுள் நம் கரங்களிலே கொடுத்திருக்கிறார். அந்த முத்தையும் அந்த விண்ணரசு என்கின்ற புதையலையும் நாம் காக்க வேண்டும் என்றால் நாம் கடவுளுடைய நியமங்களின்படியும் கட்டளையின்படியும் வாழ வேண்டும். நான் என்கின்ற அகந்தையை விட்டுவிட்டு எல்லாருக்குமான ஒருவராக நாம் வாழ அழைக்கப்படுகிறோம். எப்பொழுது நாம் எல்லாருக்குமானவர் என்ற எண்ணம் வருகிறதோ அப்பொழுது ஆண்டவர் நம்மிலே உரைகிறார் என்ற அர்த்தம். அதனால் முடிந்தவரை இருப்பவற்றை பகிர்ந்து கொடுக்கின்ற மனப்பக்குவத்தை இறைவனிடமிருந்து கேட்போம். இல்லாதவருக்கு நம்மிடம் இருப்பதை எல்லாம்